2 நாளா திமுக ஐடி விங்ல கதறி துடிக்கிறானுங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. என்னென்ன அவங்க பதிவெல்லாம் பாத்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள் எல்லோரும் சங்கிகளின் பி டீமான விஜயின் ஜனநாயகன் படத்தை புறக்கணிக்க வேண்டும். இதுப்பெல்லாம் பதிவு. சத்தியமா நான் பொய்யா சொல்லல, நாங்க ஆதார். அதுக்கு மேல அதிமுகவினர் தங்களை அளிக்கும் பிஜேபியின் பி டீமாக இருக்கும் விஜயின் ஜனநாயகனை புறக்கணிக்க வேண்டும். சரிடா, வேற என்னடா பார்க்கணும்? அதை சொல்ல மாட்டாங்க. கேளுங்களேன். சின்னவர் இயக்கத்தில், சின்னவர் தயாரிப்பில் டான் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய பராசக்தியை பாருங்க. சொல்லாம சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பாருங்க, சினிமா டிக்கெட்ல கூட உதயநிதி குடும்பம் தான் சம்பாதிக்கணும், மத்தவங்க சம்பாதிக்க கூடாது. இந்த படங்களை பத்தி நம்ம ஏன் பேசுறோம், விமர்சிக்கிறோம்னா, இது ரெண்டுமே அரசியலுக்கான படங்கள். இது வந்து டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா தீய சக்தி விசஸ் தூய சக்தி இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த ஜனநாயகனா பராசக்தியா அப்படிங்கிறது தான் பெரிய போட்டியா இருக்கு. இந்த ஜனநாயகனுக்கு வந்து டிக்கெட்டே, தியேட்டரே கொடுக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட குடைச்சல் கொடுப்பாங்க. பராசக்திக்கு எல்லா விதமான சலுகைகளும் வழங்கப்படும். பட் இதால பாதிக்கப்படக்கூடிய நபர் யார்? ஜனநாயகன் வென்றால் உதயநிதிக்கு பாதிப்பா? பராசக்தி வென்றால் விஜய்க்கு பாதிப்பா? சத்தியமா இல்லை. அப்ப இதால யாருக்கு பாதிப்பு? வேற யாருக்கு? நம்ம சிவகார்த்திகேயனுக்கு தான். உண்மையிலேயே எனக்கு பாவமா இருக்கு. இந்த திமுக கூட்டத்துக்கிட்ட இவர் எப்ப சிக்கினாரோ அவ்வளவுதான். இனிமே பராசக்தியை நான் போய் பார்ப்பேன், முழுக்க முழுக்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்குன்னே தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு வந்து தொங்க விடுவேன். ஏன்னா அவ்வளவு பிரார்த்தனை தான் பண்ணிருக்கானே, ட்ரைலரை பார்த்தா தெரியும்.